நாட்டை ஆண்டு கொண்டிருந்த மன்னருக்கு திடீர் சந்தேகம். புத்திசாலித்தனமாக நான் இந்த நாட்டை ஆண்டு வருகிறேன், முட்டாள்களும் இந்த நாட்டிலே இருப்பார்கள் அல்லவா? ஆமன்னா, நிச்சயமாக இருப்பார்கள். அப்படியானால் நாட்டில் முதல் 5 பெரிய முட்டாள்களை பிடித்து வா, பார்க்க வேண்டும். அமைச்சருக்கு குழப்பம். புத்திசாலிகளை கொண்டு வா என்றால் போட்டி வைத்து கொண்டு அவர்களை நிறுத்தலாம். முட்டாள்களை எப்படி கண்டுபிடிப்பது? சரி மன்னா, இதோ போகிறேன். 1 மாதத்தில் 5 முட்டாள்களோடு வருகிறேன். போனவர் 1 மாதமாக அலைந்து 2 பேரை கொண்டு வந்து நிறுத்தினார். அமைச்சரே, 5 பேரை என்றால் 2 பேரை கொண்டு வந்திருக்கிறீர்களே. சொல்லுகிறேன் மன்னா, இதோ இவன் மாட்டு வண்டியில் அமர்ந்து புல்லுக்கட்டை தலைமையில் சுமந்தபடி பயணித்தான். ஏன் என்று கேட்டதற்கு, ஏற்கனவே வண்டி பாரம், சுமந்து செல்லும் மாடுகளின் சுமைகளை குறைக்க நான் கொஞ்சம் சுமக்கிறேன் என்றான். இவன் 5வது பெரிய முட்டாள். இதோ அடுத்தவன் கூரை மேல் வளர்ந்த புல்லை மேயவிட எருமையை கூரையை நோக்கி இழுத்து கொண்டிருந்தான். இவன் 4வது பெரிய முட்டாள். களிப்படைந்தோம். எங்கே அடுத்த முட்டாள்? இதோ நான் தான் தீர்த்து வைக்க வேண்டிய பிரச்சனைகள் அரசவையில் அடுக்கடுக்காய் இருக்கும் போது அதை கவனிக்காமல் முட்டாள்களை தேடி அலைந்து கொண்டிருந்தேனே, நான் தான் 3வது பெரிய முட்டாள். கேட்டதும் விழுந்து விழுந்து சிரித்து விட்டார் மன்னர். அரசவையும் தான். சரி, அடுத்த முட்டாள்? அது நீங்கள் தான் மன்னா. நாட்டில் உள்ள ஆயிரக்கணக்கான அவசர வேலைகளில் கவனம் செலுத்தாமல் முட்டாள்களை தேடி அலைய சொன்னீர்களே, நீங்கள் தான் 2வது பெரிய முட்டாள். கேட்டுவிட்டு அரசவையே கப்சிப்பாகிவிட்டது. அமைதியை கலைத்தார் அரசர். உனது கருத்திலும் நியாயம் இருக்கிறது, நான் செய்தது தவறுதான். ஒத்துக்கொண்ட மன்னர் கேட்டார், அப்போ அந்த 1வது முட்டாள்? சொன்னார் அமைச்சர். மன்னா, அலுவலகத்திலும் வீட்டிலும் வேலைகள் இருக்கும்போது, 1000 வேலைகள் இருக்கும்போது அதையெல்லாம் விட்டுவிட்டு மாதா டிவியே கதி என இந்த மொக்கை கதையை ஆர்வமாய் பார்த்தபடி அந்த 1வது முட்டாள் யார் என ஆர்வமாய் பார்த்து கொண்டிருக்கிறாரே, அந்த இவர்தான் முதல் முட்டாள். ஆத்தி, கடைசியில் என்னவே முட்டாளாக்கி விட்டாரே இந்த கதை பாதரு அப்படின்னு அடிக்க வராதிங்க. கல்யாணம் மட்டுமல்ல, கதைகளும் 1000 காலத்து பயிர்தான். வாழையடி வாழையாய் வளரும், கிளைகளை விடும், பரவும். முட்டாள் தன்னை ஒரு புத்திசாலி என நினைக்கிறான். ஆனால் உண்மையான புத்திசாலி தான் ஒரு முட்டாள் என்றே நம்புகிறான். ஏண்டி, வெண்டிக்காய் குழம்பு, வெண்டிக்காய் பொரியல், வெண்டிக்காய் அவியல் கூட்டுன்னு வெண்டிக்காயவே தினமும் சமைச்சு தரையே, வெண்டிக்காய் சாப்பிட வச்சு உன் புருஷனை ஜீனியஸ் ஆக்கி உலகத்திற்கு காட்டுறதுக்கு தானே அப்படின்னு கொஞ்சிக்கிட்டே புருஷன் கேட்க பொண்டாட்டி சொன்னால, சே அதெல்லாம் இல்லைங்க, வெண்டிக்காய் அதிகமாக சாப்பிட்டா மூளை வளரும்னு சொல்றதெல்லாம் பொய்ன்னு இந்த உலகத்துக்கு காட்டுறதுக்கு தான்.